தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ரூ. 100 இருந்தாலே போதும். உங்களாலயும் தங்கம் சேமிக்க முடியும். அப்படின்னு சொல்லி டிஜிட்டலி நம்மள தங்கம் சேமிக்க வைக்கிறதுக்கு நெறைய அட்வர்டைஸ்மென்ட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல எங்க பார்த்தாலுமே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி செபி சொல்லியிருக்காங்க. செபி அப்படின்றது செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட். அதாவது பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் இந்தியாவோடது. இதுதான் அஃபிஷியலா இருக்கக்கூடியது. இவங்க தான் வந்து நம்ம பண்ற எல்லா பரிவர்த்தனை அண்ட் பத்திரப்பதிவு இது எல்லாமே ரிப்போர்ட்டிங் ஹெட் செபி தான். சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வெப்சைட்லயோ, இல்ல ஏதோ ஒரு ஆப்லயோ நீங்க வந்து தனியார் நிறுவனங்கள்ட்ட போய் நீங்க தங்கம் முதலீடு பண்றது எந்த வகையிலயும் அரசாங்கம் அதுல தலையிட முடியாது. சோ அந்த இதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத எங்களால ரெக்டிஃபையும் பண்ணி தர முடியாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா கோல்ட் இடிஎஃப்லயோ, இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க வந்து முதலீடு பண்றீங்க அப்படின்னா, அத வந்து கண்டிப்பா அது செபி கட்டுப்பாட்டுல தான் வரும். சோ அத வந்து ப்ராப்பரா வந்து என்ன இஷ்யூவோ அத வந்து நாங்க ரெக்டிஃபை பண்ணி தர முடியும். மத்தபடி நீங்க பிரைவேட்டா பண்ற எதுக்குமே நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அதனால மக்களே, நீங்க வந்து ஒரு கடை பேர்ல ஒரு ஆப் இருக்கு. அதுல நாங்க பண்றோம் அப்படின்றது வேற. ஆனா அத விட்டுட்டு மித்தபடி பேர் தெரியாத, ஊர் தெரியாத, என்ன வெப்சைட், யார் அத நடத்துறது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் டிஜிட்டலி நம்மளால கோல்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அதுல யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது ரூ. 100 இருந்தாலும், ரூ. 1000 இருந்தாலும், ரூ. 1,00,000 இருந்தாலும் அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. சோ அதனால கோல்டு அப்படின்ற ஒரு ஒரு தூண்டில் போட்டு நம்மள வந்து புடிக்க பார்க்குறாங்க. அதுல போய் யாரும் சிக்கிறாதீங்க. திங்க் அபௌட் இட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே. பை.